ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணிக்கிடுவோம். நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தது ஒன்று கேப் அப் ஆகலாம், இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம். அது கேப் அப் ஆனாலும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றது எது வரைக்கும் சொல்லியிருந்தேன், 25,969 வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்ன காரணம், என்ன ரீசனுக்காக அந்த 25,970 நம்ம சொல்கிறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஆமாம், 10ஆந்தேதியே நான் உங்களுக்கு இந்த லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன ரீசனுக்காக அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதில் மணிமுருகன் பிரதர் அவர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கார். பட் அவரே கொஞ்சம் ஆன்சர் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணிட்டார். எப்படி அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் வேணாம், நம்ம லெவலுக்கு 98 அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இந்த வாரத்துக்கு ஒன் டேக்கு நம்ம அந்த 492 டிவைட் பண்ணோம்னா 98 வருது. அந்த 98 தான் நம்ம டிவைட் பண்ணி அப்படியே அதை ப்ளஸ் பண்ணி ஒரு 2% அல்லது 3% அப்படின்னு போட்டு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேவா, ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது அப்படி தான் நடந்திருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி 2%, 1.5% அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணோம். அதுதான் நம்மளுக்கு நடந்திருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வேறு ஒன்றும் வேணாம். 8ஆந்தேதி 9ஆந்தேதி ஓகேவா, அந்த 2 டேயுமே உங்களுக்கு அந்த 25,970 நம்ம சொல்லலை. 69 நம்ம உங்களுக்கு சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு கீழே இன்னும் லெவல் இருக்குது. என்ன லெவல் இருக்குது? ஜஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வீக்கோட லெவல் கீழே இருக்குது, அதை கிளியர் பண்ணலை. அப்படி கிளியர் பண்ணாதப்போ நம்ம எப்படி அந்த லெவல் நம்ம கன்ஃபார்மாக எடுக்க முடியும்? கன்ஃபார்மாக எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த 2 நாளுமே நம்ம உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லலை. 10ஆந்தேதி வரைக்கும் நம்ம உங்களுக்கு சொல்லாமல் இருந்ததுக்கான ரீசன் அதுதான். ஆனால் 10ஆந்தேதி உங்களுக்கு ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அது எப்படி ப்ரோ நம்ம கிடச்சது? வேறு ஒன்றும் வேணாம். 10ஆந்தேதி நீங்கள் ஒரு சார்ட், இதுதான் 10ஆந்தேதி சார்ட். ஓகேவா, 10ஆந்தேதியிலேருந்து நீங்கள் ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது மட்டும் காமிக்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஓகேவா, இதை நான் எதுக்காக சொல்கிறேன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது விட்டுருங்க. இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே வச்சுக்கோங்க. அதாவது என்னைக்கு 10ஆந்தேதி காலையில் போன ஹை. ஓகேவா, அங்கேருந்து இங்கே வாங்க. இதுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா, இதுக்கு ஒரு பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு பாயிண்ட்டு, அகைன் இதுக்கு ஒரு பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா, இப்போ இது வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் எதுக்காக அதை சொன்னேன்றது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உருவாகிருக்குதா? நம்ம இதை தான் நம்ம 2 நாள் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன். அதாவது 8ஆந்தேதி, 9ஆந்தேதி, 10ஆந்தேதி இந்த 2 நாளுமே உங்களுக்கு சொல்லாமல் இருந்துட்டு 11ஆந்தேதி நம்ம உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்ன ரீசன்? அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்குது. அந்த கண்டினியூ ஆகி போகிற பேட்டர்ன்லேயே நம்மளுக்கு 10ஆந்தேதி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. எதுக்காக 10ஆந்தேதி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு? கேப் டவுன் ஆனாங்கன்னா நம்மளுக்கு இந்த 700 கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் என்ன பண்ணுவாங்க, மேலே அப்சைடில் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு மேலே அப்சைடில் கொண்டு போய் தான் தீருவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம அந்த இதை சொன்னோம். ரெண்டாவது நம்ம லெவலுக்கு கரெக்டாக அது கிளியராக கிடச்சிருக்குது. என்ன லெவலுக்கு கிடச்சிருக்குது? இன்றைக்கி டோட்டல் இதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட டோட்டல் லெவலையும் நீங்கள் போட்டு பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும்.
எதுக்காக இன்றைக்கி அதை தாண்டி மேலே ஓப்பன் பண்ணால் சரி அதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அப்சைடில் போகும் அப்படின்றது சொன்னதுக்கான ரீசன் இந்த வாரத்தோட மொத்த லெவலில் நீங்கள் எடுத்து பாருங்கள். 485 எவ்வளோன்றது நான் போட்டு பார்க்கல. அதை வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த இதை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணி இங்கேருந்து உங்களுக்கு மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள். 485 கரெக்ட். ஆமாம் 485. அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா 482 வரும். 282 வரும். 242 வரும். ஓகேவா? அந்த 242 எங்கே வருதுன்னு நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். புரிஞ்சுதா? இந்த பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருக்கிற பாக்ஸ் தான். இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு தான் ஆல்ரெடி அந்த பிரதரும் சொல்லியிருந்தார். இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ 26ஆம் பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு அப்படின்றத சொல்லியிருந்தார். நான் என்ன சொன்னேன், அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை விட நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி கிடச்சிருக்குது, நம்மளுக்கு இந்த ட்ரேடோட 50% நம்மளுக்கு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது அப்படின்றத நான் அவருக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த 50% ட்ரேடோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. பட் அந்த 970க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஓவரால் அதாவது இந்த இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே கீழே பாக்ஸோட பாட்டம் வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் இந்த 9ஆம் தேதிக்கும் 8ஆம் தேதிக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 465 கிட்ட வரும். அதோட ஒரு ட்ரேட் நம்ம கணக்குப்படி அதாவது 98 2.5% நீங்கள் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் அன்றைக்கி புரிஞ்சிருக்கும். நம்ம சொன்ன அன்றைக்கி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சரியா? இதை தான் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி. வேறு ஒன்றும் வேணாம். இன்றைக்கி உங்களுக்கு கேப்பப் ஆகிருக்கிறது கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பப் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக நம்ம சொன்ன எக்ஸைட் பாயிண்ட்டு 25,970 இன்றைக்கி ஓப்பன் ஆனதே அதுதான். சரியா? ஓப்பன் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஏன் பிரதர் அங்கே மேலே போயிட்டு ரிட்டன் திருப்பி கீழே வர்றதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க? வேறு ஒன்றுமே வேணாம். இந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் இப்படி இந்த பக்கம் பின்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இங்கேருந்து ஒரு 19 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே 19 பாயிண்ட்டுக்கு தான் மேலே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் எதுக்காக 26,065 நம்ம உங்களுக்கு சொன்னோம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு? ஏன்னா பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி மேலே பாக்ஸுக்கு அப் சைடில் போனாங்கன்னா நம்மளுக்கு அங்கே 45 பாயிண்ட்டு நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. சேம் அதே கான்செப்ட் படி என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் மேலே அதே இடத்துல தான் 65க்கு ரியாக்ட் பண்ணுவாங்க 42க்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம முதல் டார்கெட் 26,065 அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது ஒரு ப்ராஃபிட்டே பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மார்க்கெட்டில். காலையில் அந்த 10 மணிக்கு ஆமாம் கரெக்டாக 11 மணிக்கு போனது. அந்த டயத்தில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கவே முடியாது. கரெக்டாக அந்த 19 பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல்லாக மத்தியானம் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் 2:15 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். 2:15 நம்ம 3 மணி வரைக்குமே உங்களுக்கு அந்த இது மட்டும்தான் 2:45 வரைக்கும் உங்களுக்கு அது மட்டும்தான் ட்ரேட் நடந்துருந்துச்சு. அதுக்குள்ளே மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த 42 பாயிண்ட்டுக்கு மேலே அப் சைடில் மார்க்கெட்டில் கொண்டு போனாங்க. சரி, அதையும் போய் கிளியர் பண்ணாங்களா? நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருந்தோம். இந்த 26,065 பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் 26,122க்கு போவாங்க. இல்லைன்னா அதர்வைஸ் அங்கேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அதை பிரேக் அவுட்டும் பண்ணல, அது தொடக்கூட இல்லை. சரி, தொடாமல் விட்டாங்களே, எத்தனை பாயிண்ட் பிறகு தொடாமல் விட்டுருக்காங்க கொஞ்சம் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். கீழே நம்மளுக்கு எத்தனை பாயிண்டில் மிஸ் பண்ணிவிட்டு வந்தாங்களோ இந்த வீக்கோடது 7 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு வந்தாங்களா கீழே,
அதே பாயிண்ட்டு தான் இங்கேயும் மேலேயும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது புரியுதா? இதனால் இப்படி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் பிரதர், மணி முருகன் பிரதர், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க நம்ம சொன்னதை. ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் எதுக்காக அட்லீஸ்ட் உங்களுக்குனாச்சும் அந்த இது புரிஞ்சது, நம்ம சொல்கிறது புரிஞ்சதுன்றது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஓவரால் சொன்னாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் முழுசாக கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தீங்க. இதுவா இந்த இது அந்த இது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனால் 50% தான். ஆனால் என்னைக்கு உள்ளதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீங்களும் கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டுட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் 152ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 168, 52ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கு கால்குலேஷன் கிடையாது. பட் நம்மளோட லெவலுக்கு கால்குலேஷன் எந்த அளவுக்கு வருது, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் இன்றைக்கி 10ஆந்தேதி முடித்ததுலேருந்து நீங்கள் மேலே கொண்டு போய் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 2.5% வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 2.5%க்கு மேலே அப் சைடில் லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் நடந்திருந்தது. ஆக்சுவலாக அதை மாதிரி நடக்காமல் சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணி கீழே டவுன் சைடில் இறக்கி அதுக்கப்புறமா அப் சைடில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் அதே பாயிண்ட்டு தான், நம்ம சொன்ன பாயிண்ட்டு தான். ஆனால் அதே பாயிண்ட்லேயே கொண்டு வந்து அப் சைடில் வந்து நிப்பாட்டியிருந்தாங்கன்றது தெரியும். இது மூலியமாக உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயத்த சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் எப்பயுமே மேனிப்புலேட் பண்ண தான் செய்கிறாங்க. மேனிப்புலேட்டில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட மேக்ஸு, கணக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு கிளியர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். இந்த விஷயத்த நான் ஒரு தெளிவான விஷயத்த நான் இந்த இதில் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களோட நாலேஜை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மார்க்கெட்டில் உங்களால் ஒரு ஜெயிச்சு மேலே வர முடியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன ட்ரேட் நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறையா கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டு பார்க்கணும். இந்த வாரமும் உங்களுக்கு அதே 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். அது எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றதும் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்றது இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்களே கணக்கு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. இது வந்து நான் என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்றது ரிக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கங்க. அதுக்குன்னு மண்டேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கணும். மண்டேவோட 5 மினிட்ஸும் கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ப்ளஸ் ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸையும் நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதுதான் நம்ம ரெண்டு டேக்குமே உள்ள வித்தியாசம் இதுதான். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஆனால் மண்டே கேண்டில் வந்த உடனே மண்டே கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். இது வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ஆயிரும் ஃப்ரைடேவோடது. ஓகேவா? இதுதான் நம்ம எடுக்கிறதோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம மேலேருந்து அப் சைட்லேருந்து டவுன் சைடில் வந்தாலும் சரி, கீழேருந்து அப் சைடில் மேலே சைடு அப் சைடில் போனாலும் சரி, எப்படி போனாலும் மார்க்கெட்டு அதுக்குள்ளே மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது. பட் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வந்து கிளியராக தெரியும். அதாவது 492 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரன் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த வாரத்துக்குரியது 492. ஆனால் 492 போல் 85 வந்திருக்காங்க. 7 பாயிண்ட்டு கிளியர் பண்ணலை. இந்த வாரத்தோடது நிப்பாட்டிட்டாங்க. போன வாரமும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. அந்த பண்ணதுக்கு இந்த வாரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணாங்கன்றது தெரியும். ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 492 பாயிண்ட் வந்து 485 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ட்ரேட் நடந்திருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் எனக்கு வந்து இது ட்ரேடு 485க்கு நடக்கலை. வெறும் 150க்கு மட்டும்தான் ட்ரேட் நடந்திருக்குது. ஓகேவா? இதுதான் என்னோடய கான்செப்ட் படி. அதாவது நம்ம கான்செப்ட் படி இந்த வாரம் ஃபுல்லாக நடந்திருக்க ட்ரேடு எப்படி நடந்திருக்குது? 150 அவ்வளோதான்.
இந்த வாரம் ஃபுல்லாக நடந்திருக்குது 150 பாயிண்ட் தான் ட்ரேடு நடந்திருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்றது நீங்கள் போன வாரத்தோட லெவல்லையும் இந்த வாரத்துக்குரிய லெவலையும் எடுத்து நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆல்ரெடி இதே விஷயத்த நான் முன்னாடி வீடியோலையும் கிளியராக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி விஷயத்த நான் முன்னாடி வீடியோலையும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஏன் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க, ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்குங்க, சரியா? ஏன் இங்கேருந்து போனவங்க போன வாரம் இதே இது வந்து இந்த 836 கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றும் வேணாம். இங்கே வந்து கீழே இறங்கி வந்தாங்களா, இங்கே கீழே இறங்கி வந்தது இந்த 836 கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணியிருப்பாங்க? வேறு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே அப்சைடில் போயிருப்பாங்க. அப்சைடில் போயிட்டு இந்த வீக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அப்சைடில் போயிட்டு திருப்பியும் நெக்ஸ்ட்டு வீக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து டவுன் சைடில் வருவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட ஒரு சைக்காலஜி ப்ளஸ் ஒரு மேனிப்புலேட் பண்ணுறது. இவ்வளோ தான் மார்க்கெட்டோட கான்செப்டே. எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி ரீட்டைலர் எல்லாத்தையுமே லாஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லாஸ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா நம்ம லாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு லாபம். ஸோ நான் எதுக்காக இந்த அளவுக்கு விளக்கத்தை சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியணும், ஓகேவா? நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பெனிஃபிட்டை வாங்கிட்டு நம்ம சட்டுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்காக தான் செய்யும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தணுமென்றதுக்காக தான் நான் வளவளன்னு பேசினாலுமே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இதை சொல்லணுன்றதுக்காக மட்டும்தான் திரும்ப திரும்ப நான் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கேன். இதுதான் மார்க்கெட் நடக்குது, இப்படி தான் நடக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அதோடு நம்ம வீக்லி கன்ஃபர்மேஷன் எடுக்கும் போது அந்த மண்டேவோட 5 மினிட்ஸ் கேண்டிலையும் ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டிலையும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்ரிடே வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கணும். அந்த எவ்ரிடே 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் பார்க்கணுன்றது எதுக்காக? மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அது வந்து கீழே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ மேலேருந்து வந்தாங்க ப்ரோ, வேறு ஒன்றும் வேணாம். இந்த வாரமே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த வாரமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மண்டே மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க, ஓகேவா? 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஆனால் திருப்பியும் 9ஆம் தேதி உங்களுக்கு மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குது? 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே இறங்கி வந்து நம்ம சொன்ன லெவலை கிளியர் பண்ணிவிட்டு தான் அப்சைடில் மேலே போயிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த லெவல் வந்து நமக்கு தெரிஞ்சனால சரி ரைட் ஓகே, அந்த லெவல் நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரி, அதனால் அந்த லெவலுக்கு வந்து கிளியர் பண்ணிவிட்டு மேலே அப்சைடில் போயிட்டு அதே பாயிண்ட்டு தான் 96க்கு மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணனால திருப்பியும் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு அகெயின் அங்கேருந்து கீழே என்ன பண்ணாங்க, 10ஆம் தேதி கீழே வந்தாங்க, ஓகேவா? கீழே வந்ததுக்கப்புறமா இங்கே கீழே வந்து நம்மளுக்கு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உருவாகிருக்குது. நாளைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான் வரும் அப்படின்றது நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். அதாவது நீங்கள் 10ஆம் தேதி இதை மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் மார்க்கெட் ரன் ஆகிருக்குன்றது. இது வந்து உங்களுக்கு நான் எப்போ சொல்லிட்டேன், 10ஆம் தேதியே சொல்லிட்டேன், இந்த பேட்டர்ன் தான் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். 11ஆம் தேதி எடுக்கும் போதும் 5 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குது. அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பான முறையில் ஒன்று கேப் அப் கொடுப்பாங்க, இல்லாட்டினா கேப் டவுன் கொடுப்பாங்க. கேப் டவுன் கொடுத்தாலும் கேப் அப் கொடுத்தாலும் இந்த 970க்கு வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு தான் கீழே இந்த இன்னொரு நம்ம இதுக்காக சொன்னோம், வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்தே பாருங்கள், அவ்வளோதான், வேறு விஷயமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதையே அப்படியே அளந்தே பாருங்கள். கரெக்டாக இங்கேருந்து 98 பாயிண்ட் வருதா, அதே 98 பாயிண்ட்டு கீழே வரும். இதுதான் ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் நிற்கிதுன்றதை நம்ம சொல்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மேலே இருக்கிற லெவலுக்கும் கீழே இருக்கிற லெவலுக்கும் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான விஷயம் புரிஞ்சிடும்.
இதுதான் மார்க்கெட்டு, இதுதான் மார்க்கெட்டில் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது தான் நான் வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிலேருந்தே உங்களுக்கு கண்டினியூவாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ரைடே கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். மண்டேவோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்கணும் அதையும் சொல்லிட்டேன். நீங்களும் கணக்கு எடுத்து வைங்க. நான் உங்களுக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் இல்லைனா மண்டே ஈவினிங் சொல்கிறேன். சண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை. ஓகேவா? இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மணிமுருகன் பிரதர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட்லீஸ்ட் நீங்கள் நினச்சி எனக்கு ரிப்ளை பண்ணிங்களே, அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். ரிப்ளை பண்ணிங்கன்றது நினச்சி சந்தோஷம் இல்லை, நீங்கள் ஒரு ஆள் கற்றுக்கிட்டீங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகேவா? அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.